ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இகாமா எக்ஸ்பயர் ஆனாலும் இல்லை ஹரூப் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் இல்லை மாட்லூப் ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்காக சவுதி அரசாங்கம் புதிய தளர்வுகளையும் வாய்ப்புகளையும் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஹரூப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை மேட்லூப் ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா உங்களை நாடு கடத்துவாங்க. ஆனால் இப்போ மீண்டும் வேலை வாய்ப்பையும் இல்லாட்டி சட்டப்பூர்வமாக எக்ஸிட் செய்யும் ஒரு வாய்ப்பையும் சவுதி அரசாங்கம் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, யார் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உதாரணத்தோட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரூப் ஸ்டேட்டஸ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது உங்களோட ஸ்பான்சர் அப்சர் அல்லது கிவாஃப் ஹோட்டலில் உங்களை ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க்குன்னு மார்க் பண்ணிடுவார். அதாவது நீங்கள் ஓடி போயிட்டீங்க இல்லை வேலைக்கு வரமாட்டீங்க அப்படின்றத அர்த்தம். ஹரூப் ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா உங்களோட இகாமா கேன்சல் ஆகும், குடியிருப்பு சட்டவிரோதமாக மாற்றிடுவாங்க, ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பிடிச்சிட்டாங்கன்னா நாடு கடத்தப்படுவாங்க. அதாவது ஒன்ஸ் ஹரூப் ஸ்டேட்டஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்ற நிலை தான். அதே மாதிரி உங்களோட இகாமா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா WPA சிஸ்டத்தில் சேலரியை பிளாக் பண்ணிடுவாங்க, அப்சர் சர்வீஸை முடக்கிடுவாங்க, டிராஃபிக் ஃபைன் இல்லாட்டி எக்ஸிட் விசா கூட உங்களால் அப்ளை பண்ண முடியாது. பெரும்பாலும் உங்களோட இகாமா எக்ஸ்பயர் ஆனாலோ இல்லை ஹரூப் ஸ்டேட்டஸில் இருந்தாலோ நீங்கள் இல்லீகல் ஸ்டேட்டஸ் கேட்டகரிக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் சவுதி அரசாங்கம் கிவா பிளாட்ஃபார்மில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்ற புதிய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவில் இருக்க வெளிநாட்டவருக்கு மட்டும் அவங்களோட ஹரூப்பை கேன்சல் பண்ணிக்கலாம், இகாமா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ரினியூ பண்ணுற அனுமதி கொடுத்துருக்காங்க சவுதி அரசாங்கம். உங்களோட பழைய எம்ப்ளாயர் உங்களை ஹரூப் ஸ்டேட்டஸில் வச்சிருந்தாலும் புதிய எம்ப்ளாயர் உங்களை ஹையர் பண்ணிக்கலாம். இகாமா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா குறைந்த ஃபைனோட மன்னிப்பும் கொடுக்குறாங்க. ஒரு முறை எக்ஸிட் விசா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். உதாரணமாக ஒரு இந்தியன் வெளிநாட்டவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவரோட இகாமா ரினிவல் 3 மாதம் டிலே பண்ணுறாங்க, ஸ்பான்சர் கூட அப்டேட் பண்ணல. இதனால் அவர் அப்சர் அக்கௌண்ட்டில் அவரோட ஸ்டேட்டஸ் இகாமா எக்ஸ்பயர்னு காட்டும். அதாவது அவர் இல்லீகல் ஸ்டேட்டஸ் கேட்டகரிக்கு போயிடுறாரு. முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தார்னா அவரால் எக்ஸிட் விசா கூட அப்ளை பண்ண முடியாது, நாடு கடத்துறது மட்டும்தான் ஒரே வழி. ஆனால் இப்போ கிவா சிஸ்டத்தில் புதிய அப்டேட் வந்திருக்கனால நியூ எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அதை அப்லோட் பண்ணால் இகாமா ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணணும். இதனால் மீண்டும் அவரால் சவுதி அரேபியாவில் லீகல் ஸ்டேட்டஸ்க்கு போக முடியும். மேட்லூப் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா, சவுதி அரசாங்கம் இல்லாட்டி ஸ்பான்சர் இல்லாட்டி செக்யூரிட்டி சிஸ்டம் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதற்கு முக்கிய காரணமே உங்கள் மேலே கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கும், இல்லாட்டி நீங்கள் அப்ஸ்கானிங் ஆகிருப்பீங்க, டிராஃபிக் ஃபைன் உங்கள் மேலே இருக்கும், இல்லாட்டி கோர்ட்ஸ் உங்கள் மேலே சம்மன் அனுப்பியிருப்பாங்க. இப்போ புதிய அப்டேட் படி மேட்லூப் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் கிவா இல்லை ஜவாதத் வழியாக நீங்களால் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்க முடியும். குறிப்பிட்ட ஃபைனை நீங்கள் கட்டிட்டு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோட அப்சர் போர்ட்டல் லாகின் பண்ணிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை பாருங்கள். kiva.sa போர்ட்டலில் எம்ப்ளாய்மெண்ட் கான்டாக்ட் பகுதியில் உங்களோட எம்ப்ளாயர் ஆக்டிவாக இருக்காரான்னு பாருங்கள். அண்டர் ஹரூப் அப்படின்னு இருந்துச்சுன்னா சிஸ்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். HRST போர்ட்டலில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். புதிய அப்டேட் படி கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் ஆன்லைனில் அக்செப்ட் பண்ணணும். இதை நேரடியாக அரசு இன்வெஸ்டிகேஷன் செய்யும். இதனால் வெளிநாட்டாக நமக்கு என்ன மாதிரிலாம் நன்மை கிடைக்கும்னா, ஹரூப் ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக உங்களால் வேலை வாய்ப்பை சவுதி அரேபியாவில் தொடங்க முடியும். இகாமா ரினிவல் டிலே ஆனாலும் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. மேட்லப் கேஸை கிளியர் பண்ண ஃபெசிலிட்டி ஆன்லைனில் இருக்குது. லோ இன்கமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வேவர் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. எம்பசியில் கவர்மெண்ட் கோஆர்டினேஷன் சப்போர்ட் கிடைக்கிறதுனால இந்த அப்டேட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டாக நம்ம ஒரு சில விஷயங்களை இதில் கவனிக்கணும். ஃபேக் ஏஜென்ட்டாக போகக்கூடாது. ஹரூப்பை கேன்சல் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபேக் ஏஜென்ட்டாக நம்ம போகக்கூடாது. அஃபிஷியலாக கிவா இல்லை அப்சர் இல்லை ஜவாதத் போர்ட்டல் மூலம் மட்டும்தான் நம்ம பண்ணணும். சோசியல் மீடியாவில் கேஸ் டீட்டெயில்ஸ் போடக்கூடாது. எம்பசியில் லேபர் ஆஃபீஸ் வழியாக தான் நம்ம ஹெல்ப் கேட்கணும். அதனால நீங்கள் ஹரூப் ஸ்டேட்டஸில் இருந்தாலோ இல்லை இகாமா எக்ஸ்பயர் ஆனாலோ எந்த விதமான பதட்டமும் தேவையில்லை. சவுதி அரசாங்கம் தொடர்ந்து வெளிநாட்டவருக்கு நன்மை தான் செஞ்சுட்டு வராங்க. சவுதி அரசாங்கத்தோட அவங்க சட்டத்தை மதித்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சவுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த தகவலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.